நமச்சிவாய. சிவ பக்தர்களுக்கு என் வணக்கம். இறைவா, நான் எல்லோரிடமும் அன்பையும் பாசத்தையும் பொழிந்தே பழகுகிறேன். இது நம் சொந்தம், நம் நண்பன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என் சொந்த பந்தங்களிடமிருந்து அன்பும் பாசமும் எனக்கு கிடைக்கவில்லையே, ஏன் ஈஸ்வரா என்று என்னிடம் வருந்தி கேட்கும் என் பக்தனே, உனக்கான பதிவுதான் இது. உன்னுடைய வேண்டுதலுக்கு பதில் கூறவே இந்த பதிவின் வழியாக நான் உன்னை தேடி வந்துள்ளேன். இதை முழுமையாக கேட்டு வாழ்க்கையின் தத்துவத்தையும் சித்தாந்தத்தையும் புரிந்து கொள். புதருக்குள் பறந்த தேனீ உன்னை கடித்ததற்காக நீ அந்த மலர் முழுவதையும் வெறுக்க முடியுமா? மகனே, அன்பு என்பது ஒரு பசுமை மரம் போல. நீ அதை செடியாக பேணுகிறாய். நீ அதற்கு தண்ணீர் ஊற்றுகிறாய். உன் நிழலை அதை தந்து வளர்க்கிறாய். ஆனால் அந்த மரத்தின் பழம் எல்லாம் உனக்கு மட்டும் கிடைக்க வேண்டும் என்று எண்ணினால் அது விருப்பத்தை மறந்த ஆவலாகிவிடும். நீ கொடுத்த அன்பு உனது பாவம் அல்ல மகனே, அது உன் புண்ணியம். யார் அதை திருப்பி கொடுக்கவில்லை எனில் அது அவர்களின் அறியாமை. உன் சுத்தமான உள்ளத்தை புரிந்து கொள்ள முடியாத போதே அவர்கள் உன்னிடம் விலகுகிறார்கள். அது உன் குறை அல்ல, அது அவர்களின் வளரவில்லை என்ற உள்ளக்குன்றம். நீ கொடுத்த அன்பு காற்றில் கலக்கவில்லை. அது உன் ஆன்மாவை ஒளிப்படுத்துகிறது. அது உன் வழியில் ஒளிச்சுடராய் மின்னுகிறது. யார் அந்த ஒளியை உணர்கிறார்களோ அவர்கள் நிச்சயம் உன் அருகில் வாழ்வார்கள். மறுக்கப்பட்ட அன்பு என்பது நசுக்கப்பட்ட பூ மாதிரி அல்ல. அது ஒரு பூந்தோட்டத்தில் உதிர்ந்த ஒரு மலர். அதிலிருந்த வாசனை நிலத்தில் கலைந்து மற்ற மலர்களின் வாசனையோடு இணைந்து மேலும் இனிமையாகிறது. உன் அன்பு ஒரு சாயை. அது வானத்திலிருந்து நிலத்தில் விழும் மேகத்தின் மழை துளி. அதை யாரும் விலை மதிக்காவிட்டாலும் அது பசுமையை வளர்க்கும். அதன் மூலமே வாழ்க்கை தொடர்கிறது. நீ என்னை பார் மகனே, யுகங்கள் கடந்தும் நான் அனைத்துக்குள்ளும் அன்பை தந்தும் பலர் என்னை மறுக்கிறார்கள், என் மீது கோபப்படுகிறார்கள். எனினும் நான் என் அன்பை நிறுத்துவதில்லை. ஏனெனில் அன்பு என்பது எதிரொலிக்க வேண்டிய ஒன்று அல்ல, அது ஒரு நதி போல் தொடர வேண்டியது. நீ கொடுத்த அன்பு உனக்கே திரும்ப வரவில்லை என்றால் அதை இழப்பு என்று எண்ணாதே. அது உன் ஆவி வளர்ந்த ஒரு கதை. உன்னுள் ஒரு பரிமாணம் விரிந்திருக்கிறது. அது உன்னை குணப்படுத்தும், உன்னை காத்திடும். பந்தங்கள் உடைந்ததற்காக நீ உடையாதே. பந்தங்கள் தற்காலிகமானவை. ஆனால் உன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன். நான் என்றும் இருக்கிறேன். நான் உன்னையே அந்த அன்பு வழங்கக்கூடியவராக உருவாக்கினேன். அதை நீ மறந்து விடாதே. உன் அன்பு ஒரு தீபம். யாராவது அதை உன்னிடம் இருந்து வாங்காமல் விட்டுவிட்டார்கள் என்றால் நீ தீபத்தை அணைத்து விட வேண்டியதில்லை. அது இன்னொருவருக்காக தொடர்ந்து எரியட்டும். நீ அழாதே மகனே. பாசத்தின் பிணைகள் வலிக்கலாம், ஆனால் உன் அப்பனாகிய நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ ஒருபோதும் தனியாக இல்லை. அதை மட்டும் நினைவில் கொண்டு செயல்படு. நல்லதே நடக்கும். இது என்னுடைய சத்திய வாக்கு பிள்ளையே. ஈசன் அடியார்களே, ஈசன் கூறும் இக்கருத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நமது ஸ்டோரி சர்க்கிட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஓம் நம சிவாய் என்று காமெண்ட் செய்யுங்கள். இறை அருளுடன் உங்கள் வாழ்வு பிரகாசிக்கட்டும். இந்த உலகில் நாம் எல்லோரும் அவரவர் பயணத்தில் இருக்கிறோம். சில நேரங்களில் ஏற்றங்களை சந்திப்போம், சில நேரங்களில் இரக்கங்களை. ஆனால் இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் நம் வாழ்வை அர்த்தமுள்ளதாக்குகின்றன. இன்பத்தில் ஆர்ப்பரிக்காமலும் துன்பத்தில் துவளாமலும் இருக்க கற்றுக்கொண்டால் மன நிம்மதி உங்களை விட்டு என்றும் விலகாது. இந்த இறை வாக்கியங்கள் உங்கள் உள்ளத்தை தொற்றுள்ளனவா? உங்கள் மனதில் ஓர் அமைதி பரவுகிறதா? அப்படியானால் கீழே கமெண்ட்களில் ஓம் நம சிவாய அல்லது சிவாய நம் என்று பக்தியுடன் எழுதுங்கள். இது வெறும் ஒரு வார்த்தை அல்ல, இது உங்கள் உள்ளத்தில் உள்ள ஈசனை விழிப்பிக்கிறது. இப்போது வீடியோவுக்குள் சென்று உங்கள் அப்பனாகிய ஈசன் நமக்காக என்ன சொல்ல வருகிறார் என்பதை ஆழமாக கேட்கப் போகிறோம். அவர் உங்கள் வாழ்க்கையை எவ்வாறு ஒளிரச் செய்ய விரும்புகிறார், நம்முள் எப்படி வாசம் செய்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளும் பயணம் இதுதான். சிவன் நம்முள் இருப்பவர். வெளியில் தேடியிட வேண்டிய தேவையில்லை. உங்கள் உள்ளத்தில் ஒளிரும் அந்த ஒளியாகவே அவர் இருக்கிறார். அவன் சொற்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆற்றல் கொண்டவை. நீங்கள் கேட்டதை விட மேலானதை கொடுக்க தயார் ஆனந்த சுவாமியே சிவன். இந்த நற்செய்தி உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் சென்றடையட்டும். இந்த வீடியோவை அவர்களுடன் பகிருங்கள். ஏனெனில் ஒரு நபரின் மனதில் சிவம் வந்தால் அவரின் வாழ்க்கையே ஒளிரும். எதையும் எதிர்கொள்வதற்கான தைரியமும் நம்பிக்கையும் ஈசன் நமக்குள் விதைத்து வைத்துள்ளார். சிவனின் ஆசீர்வாதம் அனைவரையும் நிழல் போல் அணைத்துக் கொள்ளட்டும். ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செய்யுங்கள். உங்களுக்கு பிடிக்காத ஒன்றிலிருந்து விலகி நில்லுங்கள். அது உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. அதை நினைத்து உங்கள் உடலையும் மனதையும் வருத்திக் கொள்ளாதீர்கள். அதனால் பாதிக்கப்படுவது நீங்கள் மட்டுமே. உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று மனசால் முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்கள் மனதை பொறுத்தே உள்ளது.
என்பதை மறக்காதீர்கள். கடவுள் நீங்கள் கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாதீர்கள். மாறாக உங்களுக்கு கெட்டதை தரவில்லை என்று மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இருப்பதை வைத்து சந்தோஷமாக வாழுங்கள். இல்லாததை நினைத்து வருந்தாதீர்கள். உங்களை படைத்த இறைவனுக்கு தெரியும் உங்களுக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்று. நம் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத இடத்தில் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்கள் புரிதல் எப்படி இருக்கிறதோ அப்படியே இருக்கட்டும் என்று மௌனமாய் நகர்ந்து செல்வதே நல்லது. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில் சொல்லப்படும் விளக்கங்களும் அர்த்தமற்றது. வாழ்வில் நடப்பதெல்லாம் உங்களுக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று கவலைப்படாதீர்கள். சிரமங்களை எண்ணி கலங்காதீர்கள். நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் உங்கள் கடமைகளை செய்து வாருங்கள். இந்த நிலையும் மாறும். உங்கள் துன்பத்திற்கு உண்மையான ஆறுதல் நீங்களும் இறைவனும் மட்டும்தான். அதை மனிதர்களிடம் எதிர்பார்த்தால் உங்கள் முன் ஆறுதலும் உங்கள் முதுகுக்கு பின் கேலியும் கிண்டலும் தான் இருக்கும். உங்கள் முதுகுக்கு பின்னால் யார் என்ன செய்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு முன்னால் உங்கள் அப்பனாகிய நான் ஈசன் இருக்கிறேன். கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீங்கள் வளர்கிறீர்கள் என்று அர்த்தம். கூட்டமே எதிரியாக இருந்தால் நீங்கள் வளர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். மிகப்பெரிய இழப்பிற்கு பிறகு செய்ய வேண்டியது செத்து மடிவதல்ல. இந்த வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்தது இப்படி சதா காலமும் அழுது கொண்டே இருப்பதற்காகவா? அல்லது உனது கண்ணீரை துடைத்துக் கொண்டு இந்த வாழ்க்கையில் நீ சாதிப்பதை நான் பார்க்கவா? நான் எதற்காக இந்த பிறப்பை உனக்கு கொடுத்தேன் என்று மறந்து அழுது கொண்டிருக்கிறாயே, இது நியாயமா பிள்ளையே? உன் பிறப்பின் நோக்கம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் பிள்ளையே. இதோடு நின்றுவிட இந்த வாழ்க்கையை நான் உனக்கு தரவில்லை. நீ அழுத இந்த காலம் போதும் பிள்ளையே. இனி வரும் காலம் உனக்கான காலம். உனக்காக நான் தரப்போகும் பொற்காலம். இந்த காலத்தில் நீ சாதிக்க வேண்டியது, ஜெயிக்க வேண்டியது, உன்னால் மற்றவர்கள் வாழ வேண்டியது என்று எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? இந்த பொற்காலத்தில் நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்த அத்தனை பேரும் உன் பொன் நிழலில் நனைந்து உன்னால் உயர்வடைய போகும் நல்லதொரு காலம். இந்த காலத்தினை உபயோகப்படுத்தினால் நீ மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களும் பயன்பெறுவார்கள். உன்னுடைய பிறப்பும் ஒரு சாதனை படைக்கும் காலம். எனவே பிள்ளையே சோர்ந்து போய்விடாதே. நான் படைத்த உனக்கான காலம் இப்பொழுதுதான் வந்துள்ளது. அதை அழுது கண்ணீரில் தொலைத்து விடாதே. நான் உன் அருகில் இருந்து உன்னை உயர்த்தும் வேலையை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ அதை புரிந்து கொள்ளாமல் என்னை திட்டுவதும் உன் மனதிற்குள் அவ்வளவுதான் என் வாழ்க்கை என்று நினைத்து புலம்பிக் கொள்வதும் என்னை வருத்தமடைய செய்து கொண்டிருக்கிறது பிள்ளையே. கவனமாக கேள். இனி என் திருநாமத்தை உன் நாவில் ஜெபி. இந்த பதிவை உன் கண்ணில் நான் இப்பொழுது காட்டியதும் நீ எழுந்து அடுத்த வேலையை துவங்க வேண்டும் என்பதற்காகத்தான். உன் கண்ணீரை துடைக்க நானே இப்பதிவின் மூலம் உன்னிடம் வந்துள்ளேன். இனி ஒரு ஜனமும் தாமதிக்காதே. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பது மட்டுமே உன் சிந்தையில் வை. உன்னுடைய வேலையில் ஏதேனும் குறைகளும் கலக்கங்களும் வரும் பட்சத்தில் என் திருநாமத்தை ஒரு முறை நினை. உன் நிழலாக உன் அருகில் வந்து நின்று உன்னுடைய கலக்கத்தையும் உனக்கு கஷ்டம் தருபவரையும் உன் வாழ்வில் இருந்து நீக்கம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. பிள்ளையே, துணிந்து செல், முன்னேறி செல். வாழ்க்கையில் எதற்கும் கலங்காதே. நினைவில் கொள், உன் அருகில் இருப்பது உன் அப்பன் ஈசன் என்று. என்னை விட எந்த சக்தி உன்னை வழி நடத்த முடியும்? என்னை நம்பி உன் கண்ணீரை துடைத்து உன் கலக்கத்தை போக்கி உன் மனதில் உள்ள சோகத்தை நீக்கி என் திருநாமத்தை நினைத்து உச்சரித்து எழுந்திரு. அடுத்த வேலையை பார்க்க செல். உன்னை விட்டு சென்ற அனைத்தும் நன்மைக்கே. இனி உன் வாழ்க்கையில் வரப்போகும் அனைத்தும் அதைவிட நன்மைக்கே. நான் உன் நல்லதிற்காகத்தான் இத்தனை செய்தேன். இனி உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகும் அனைத்தும் உன் குடும்பத்தின் நன்மைக்காகத்தான். எழுந்து புறப்படும். வெற்றி உனதே என்றும் உன் நிழலாக நான் உன் அப்பன் ஈசன். கடந்து வந்த பாதையை மறந்து விடாதீர்கள். ஆனால் கடக்கப் போகும் பாதையை யாரிடமும் சொல்லாதீர்கள். எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை கால தாமதமானாலும் நான் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டேன். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாதீர்கள். உங்களுக்கு துணையாக நான் இருக்கிறேன். ஈசன் இருக்க பயமேன்? எங்கு தவறு செய்தீர்கள் என்பதை கண்டுபிடித்து அதை திருத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் செய்யும் நற்செயல் மற்றொரு நற்செயலுக்கு வழிவகுக்கும். ஆனால் கெட்ட செயல் உங்களை படுகுழியில் தள்ளி மற்றொரு கெட்ட செயலுக்குத்தான் வழிவகுக்கும். ஆகையால் சிந்தித்து செயலாற்றுங்கள். விரைந்து செயல்படுபவனுக்கே காலம் வழிவிடும். நேரம் வரட்டும் என்று காத்திருப்பவனுக்கு ஒருபோதும் காலம் வழிவிடாது. மற்றவர்களிடம் எந்த அளவுக்கு பணிவாகவும் மனமிறங்கியும் செல்கிறீர்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் உயரே செல்வீர்கள். என் பக்தனை தொடுவதும் என்னை தொடுவதும் ஒன்றுதான். நீங்கள் எதை வேண்டி என்னிடம் வந்தீர்களோ அது உங்களை வந்து சேரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நான் இருக்கிறேன். இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை. இல்லாததை தேடிதான் பயணிக்கிறார்கள். ஒன்று மட்டுமே உங்களை நல்வழிக்கு கொண்டு செல்லும்.
உங்களை சுற்றி நடப்பவற்றை குறித்து கவலை கொள்வதும் நடப்பது நடக்கட்டும் என்று பொறுத்துக் கொள்வதும் உங்கள் மனநிலையை பொறுத்தது. அதை எப்போதும் நல்ல நிலையில் வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எந்த உயரத்தில் இருந்தாலும் உங்களிடம் உள்ள பணிவுதான் உங்களை ஒரு மனிதனாக உயர்த்தி காட்டும். வாழ்வில் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த இடத்தை அடைய விரும்புகிறீர்களோ அந்த அளவுக்கு பலரின் அர்த்தமற்ற பேச்சுகளையும் கஷ்டங்களையும் கடக்க வேண்டும் என்பதை மறக்காதீர்கள். விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள். அவை நல்லவையாக இருந்தாலும் சரி, கெட்டவையாக இருந்தாலும் சரி, அவை உங்கள் வாழ்வின் நிம்மதியை குலைத்துவிடும். குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும். உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் மனதில் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் தூக்கி எறியப்படும் போது இறைவன் உங்களை தூக்கி விடுகிறார் என்பதை மறக்காதீர்கள். ஒன்றை இழந்தால் அதைவிட சிறந்தது உங்களை வந்து சேரும். நீங்கள் இழந்தது உங்களுக்கு நல்லது அல்ல என்பதை காலம் ஒரு நாள் நிச்சயம் உங்களுக்கு உணர்த்தும். உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். கவலை கொள்ளாதே, இந்த நிலையும் மாறும். இழந்ததை ஈடு செய்ய முடியாது, ஆனால் உங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ள முடியும். கடந்து போவதுதானே வாழ்க்கை. சிலவற்றை கடக்க பழகுங்கள், பலவற்றை மறக்க பழகுங்கள். உங்களில் மாற்றம் உருவானால்தான் உங்கள் வாழ்விலும் மாற்றம் உருவாகும். எனக்கு ஏன் இது நடக்கிறது, நான் செய்த தவறுதான் என்ன என்று வேதனைப்படாதீர்கள். தூய்மையான மனதுடையவர் என்றும் வஞ்சிக்கப்படுவதில்லை. கவலைகள் அனைத்தும் வெறும் காணல் நீரே. கவலைப்படாதீர்கள். உங்கள் மகிழ்ச்சிக்கான சாவியை அடுத்தவர்கள் கையில் கொடுக்காதீர்கள். மனதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஒன்றை ஞாபகத்தில் கொள்ளுங்கள், உங்கள் மகிழ்ச்சி என்பது உங்களின் மனதை பொறுத்தே உள்ளது. எதுவும் நிரந்தரமில்லை. நிலையற்றதை எண்ணி நிலை தடுமாறாதீர்கள். இழந்தாலும் சரி, பெற்றாலும் சரி, எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து கவலைகளை மறந்து கடந்து செல்ல பழகுங்கள். உங்கள் பயத்தை என்னிடம் கொடுத்துவிட்டு தைரியத்தை அதிகமாக பெற்றுக்கொள்ளுங்கள். என் அன்புக்குரியவர்களே, மனம் உருகி வேண்டுவோரின் வேண்டுதல்கள் என்றும் வீணாவதில்லை. யார் கைவிட்டாலும் உங்கள் அப்பன் ஈசன் நான் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டேன். சிவ சிவ என்றும் ஓம் நம சிவாய என்றும் நீங்கள் எப்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். அப்பொழுது உங்களுக்குள் ஒரு புதிய ஆற்றல் பிறப்பதை நீங்கள் முழுவதுமாக உணர்வீர்கள். ஈமைகள் இரண்டும் மூடியே இருந்தாலும் விழிகள் இரண்டும் காண்பது உன்னையே இறைவா என்ற ஆலயத்திற்கு வந்து நீங்கள் பேசியது என் மனதை குளிர்வித்து விட்டது. உங்கள் செயல்களைக் கண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே. உங்கள் உள்ளத்தில் சிவம் எனும் என் நாமத்தின் ஒளி எழுந்தால் உங்கள் வாழ்வில் இன்பம் ஒளிர்வது நிச்சயம். என் பிள்ளையே, நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றி விடலாம். ஆனால் உங்கள் மனசாட்சிக்குள் வாசம் செய்யும் என்னை ஒருபோதும் உங்களால் ஏமாற்றவே முடியாது. இதை நான் ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருப்பேன். அப்போதுதான் நேர்மை, அன்பு, பொறுமை, கருணை ஆகியவற்றை உன்னிடம் நான் கொடுக்க முடியும். வாழ்வில் பல அதிசயங்களை நீங்கள் உணர்ந்து நன்றி சொல்லும் காலம் வந்துவிட்டது என் பிள்ளையே. உங்கள் கனவிலும் மனித ரூபத்திலும் நான் உங்கள் அப்பனாகிய ஈசன் பல வழிகளில் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன் என்பதை உங்களுக்கு உணர்த்தி கொண்டேதான் இருக்கிறேன். வறுமை என்னும் வெள்ளத்தில் வாடுவதாக நீங்கள் ஏன் புலம்புகிறீர்கள்? உங்கள் வறுமைகள் அனைத்தையும் வெகு சீக்கிரத்தில் நான் மாற்றி அமைக்கத்தானே போகிறேன். நீங்கள் நம்பிக்கையுடன் இருங்கள். வறுமை என்பது ஒரு பாடம். நீங்கள் பல பேருக்கு பண உதவி செய்யும் காலம் விரைவில் வரத்தான் போகிறது. அதற்கு நீங்கள் என் மீது நம்பிக்கை வையுங்கள். தன்னம்பிக்கை என்னும் படிக்கட்டுகளில் நீங்கள் மேலே ஏறி வர நான் வழிவகுப்பேன். கடவுளை விட பெரியவன் இந்த உலகில் யாரும் இல்லை என்று மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். புறம் பேசுபவர்களை புறந்தள்ளிவிட்டு உங்கள் மனம் சொல்கின்ற வழிகளில் நீங்கள் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். புறம் பேசுபவர்களுக்கு உங்கள் பின்னால் நின்று கொண்டு பேசுவதற்கு மட்டுமே தெரியும். முன்னால் நின்று வழிகாட்ட அவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. வாசம் மிகுந்த பன்னீர் கலந்த சந்தனத்தை நெற்றியில் திலகமாக இடுவதற்கும் அதில் வாசனை நிறைந்த திருநீரை பூசுவதற்கும் பழகிக் கொள்ளுங்கள். அது உங்களுக்கு தேவையான பண இருப்பை எளிதில் கொண்டு வர வழிவகுக்கும். நீங்கள் பயன்படுத்தும் ருத்ராட்ச மாலையை பன்னீரும் திருநீரும் கலந்த திரவத்தில் சிறிது நேரம் ஊற வைத்து அதன் பிறகு நமச்சிவாய என்று கூறி அணிந்து கொள்ளுங்கள். பல நன்மை தரும் மாற்றங்களை நீங்கள் காணத் தொடங்குவீர்கள். இவற்றையெல்லாம் பிரதோஷம், பௌர்ணமி போன்ற தினங்களில் தவறாமல் கடைபிடிக்க பழகிக் கொள்ளுங்கள். உங்கள் அப்பன் ஈசன் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பல மந்திர சொற்கள் அடங்கியுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் எல்லா மகிழ்ச்சியையும் பெற்று நலமாக வாழ நான் ஆசீர்வதிப்பேன். உண்மையில் உங்கள் சந்தோஷம்தான் என் சந்தோஷம் என்பதை நான் உங்களுக்கு உணர்த்துவேன். என் அருமை குழந்தைகளே, எது நடந்தாலும் நீங்கள் எப்போதும் நிம்மதியாக இருங்கள். அனைத்தையும் உங்கள் அப்பன் ஈசன் நான் பார்த்துக் கொள்கிறேன். கவலைப்படுவதன் மூலம் எதையும் மாற்ற முடியாது. ஆனால் என் மீது நீங்கள் அனைத்து நம்பிக்கைகளையும் வைப்பதன் மூலம் எதுவும் மாறாமல் இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என்னை தவிர யாரையும் வணங்கக்கூடாது என்று சொல்பவன் அல்ல இறைவன். நீ எதை வணங்கினாலும் அதில் நான் இருப்பேன் என்பவன் தான் இறைவன்.
உங்களுக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று என்னிடம் சொல்லிக் கொண்டிருக்காதீர்கள். உங்களுக்கு துணையாக இருப்பது எவ்வளவு பெரிய கடவுள் என்று உங்கள் சோதனைக்கு சொல்லுங்கள். அந்த சோதனை மறுகணமே காணாமல் போய்விடும். மனிதர்கள் உண்மையில் ஆச்சரியமானவர்கள். கையேந்தி பிரார்த்திக்கும் போது நான் அருகில் இருப்பதாக உணர்கிறார்கள். பாவம் செய்யும் போது மட்டும் நான் தூரத்தில் இருப்பதாக நினைத்து விடுகிறார்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உங்களோடு தான் இருக்கிறேன். நீங்கள் யார் மனதும் நோகும்படி எந்த செயலையும் செய்து விடாதீர்கள். அதைவிடவும் பெரிய பாவம் வேறு எதுவும் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டதும் கண்ணீர் விட்டதும் எனக்கு தெரியும். என்னை முழு மனதோடு நம்புங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு வழி பிறக்கும். நான் சொன்ன அனைத்தையும் கேட்டு அப்படியே பின்பற்றினால் நன்மைகள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறக்காதீர்கள். நல்லவைகளை அதிகமாக நினைக்க பழகுங்கள். நீங்கள் ஒவ்வொரு முறை சாப்பிடும் போதும் உணவிற்கு நன்றி கூறிவிட்டு சாப்பிட பழகுங்கள் என் பிள்ளையே. வெறும் யோசனை மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இங்கு எதுவும் மாறிவிடாது. நான் அள்ளித்தரப்போகிறேன். ஓம் நமசிவாய என்று மனம் உருகி வேண்டுபவரின் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். நீங்கள் பிரதோஷம் பௌர்ணமி அன்று செல்லும் சிவன் கோயில் பெயரை பதிவிடுங்கள், அல்லது உங்கள் ஊரில் உள்ள சிவன் கோயில் பெயரை பதிவிடுங்கள். நீங்கள் தேடும் உங்கள் அப்பன் ஈசன் உங்களுக்குள் தான் இருக்கிறார் என்பதை மறந்துவிடாதீர்கள். என்னை நாடி வந்தால் உங்களை தேடி வருவேன். என்னை ஒரு நொடி நினைத்தால் ஒவ்வொரு நொடியும் உங்களோடு நான் இருப்பேன். செய்த பாவங்கள் கேள்வி கேட்கும், செய்த புண்ணியங்கள் பதில் சொல்லும். செய்த தவறுகளுக்கு தண்டனை கிடைத்தே தீரும். அந்த பிடிக்குள் நீங்கள் ஒருபோதும் போகக்கூடாது என்று உங்களை பாதுகாக்க உன்னுடன் இருந்து நான் எப்போதும் வழிநடத்துவேன். பயப்படாதீர்கள். எந்த நிலை வந்தாலும் அன்பு நிலை மறக்காதீர்கள். எவரால் வரும் கஷ்டமும் என் அயன் சிவனால் சரியாகும் என முழு பொறுப்பையும் என்னிடம் கொடுத்து விடுங்கள். நான் பார்த்துக் கொள்கிறேன். எவையெல்லாம் வேண்டும் என்று என்னிடம் கேட்டீர்களோ அதைவிட அதிகம் நான் உங்களுக்கு தருவேன். ஓம் நமசிவாய் என்ற மந்திரத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருங்கள். எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கையும் அழகாகும். அன்பும் உங்கள் அப்பன் ஈசனும் வேறு வேறு இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அன்பே சிவம், அதை உணர்வதே வரம். நீங்கள் சந்திக்கும் சோதனைகளுக்காக சோர்ந்து விடாதீர்கள். தெய்வம் நல்லவர்களை சோதிக்குமானால் ஒருபோதும் கைவிடாது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் கவலைகளை தாங்கும் சுமைதாங்கியே என் இறைவன் ஈசன். பிறருக்கும் எடுத்துக் கூறுங்கள். பிறப்பின் நோக்கம் உங்கள் அப்பன் சிவனை வணங்குவது என எண்ணி அனைத்தையும் உங்கள் வசம் படுத்திக் கொள்ளுங்கள். அன்பே சிவம், அதை உணர்ந்து வாழ்வதே தவம் என்று மற்றவர்களுக்கும் புரியும்படி எடுத்துக் கூறுங்கள் என் பிள்ளையே. நீங்கள் மகிழ்ச்சி பெற்றால் எனக்கும் சந்தோஷம். அதேபோல் மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி பார்க்கும் போது அதை கண்டு நான் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன். காத்திருங்கள். உங்களுக்கான காலமும் நேரமும் கைப்பிடி வரும் வரை எதற்கும் அஞ்சாதீர்கள். இவ்வுலகில் எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கிறது. நீ எதிர்கொள்ளும் கஷ்டங்கள் உன் வலி அல்ல, என் சோதனைகள். நீ சிந்தும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியும் என் திருவுருவத்தில் விழுகின்றன. அவை நீர் அல்ல, அர்ப்பணம். நீ என் பிள்ளை. நீ துயரத்தில் அழும்போதெல்லாம் என் மனமே அதிர்கிறது. ஆனால் என் அருள் நெடுநாளாகவே உன் உயிரில் ஒளியாக நுழைந்து விட்டது. நான் உன்னை விட்டுவிட்டேன் என்று எண்ணாதே. நீ மௌனமாக என் பெயரை நிசப்தமாக அழைக்கும் நேரங்களில் உன் இதயத்துக்குள் நான் வார்த்தையில்லா இசையாக நுழைகிறேன். உன் வலியில் நான் பங்கு பெறுகிறேன். உன் பயத்தில் நான் துணையாக நிற்கிறேன். உன் குழப்பத்தில் நான் வெளிச்சமாக பழகுகிறேன். நீ சாய்ந்த பின்பும் நான் உன்னை தூக்கி பிடிக்கிறேன். என் பிள்ளாய், நீ எங்கே விழுந்தாலும் எங்கே துவண்டாலும் என்னை ஓர் அழைப்பால் கூப்பிடு, ஓம் நமசிவாயா என்று. அந்த 4 எழுத்துகள் உன் மூச்சில் ஒளிந்துள்ள ஒரு தீபம். அது உன் இருள் பறிக்கக்கூடியது. நாளைய விடியல் உனக்காகவே எழுகிறது. இன்றைய இருள் நிழல் அல்ல, அது ஒரு இரக்கம். ஆனால் நினைமழை நின்றதும் வானம் வண்ணமயமாவது போல் உன் வாழ்க்கை ஒரு நாளில் செழிப்புடன் மலர்ந்துவிடும். நான் வருவேன். நேரில் வந்து உனது மனதில் கைகளை வைத்து தோளில் தாங்கி, பயப்படாதே என் பிள்ளை, நீ ஓர் அரிய ஜீவன். நீ என் உருவம். உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காகவே நாளை பிறக்கிறது. நீ எழுந்து வா. பழைய பந்தங்களை விடு. நீ ஒரு சித்தரில்லாத வெண்மையான ஓவியமாக இருக்கிறாய். அதில் நான் எனது திருநீற்றால் வர்ணங்கள் தீட்டவிருக்கிறேன். நீ என் பிள்ளை. என் திருவடியில் சரணாகதியாயிருந்தால் உன் எல்லா வலிகளும் என் அருளில் கரைந்துவிடும். எழுந்து வா என் பிள்ளை. என் கையில் இருக்கின்றது உன் எதிர்காலம். நான் வருகிறேன். அருளோடும் அன்போடும் உன்னை சேர்த்து கொள்ள, என் கைகளில் உன்னை தாங்கிக் கொள்ள, உனக்கு ஒரு புது எதிர்காலம் தர, உன்னை பார்த்து ஊர் மெச்ச, உன்னை தாழ்த்தி பேசிய இந்த உலகத்தில் தலை நிமிர்ந்து உன்னை வாழ செய்ய நான் வந்து கொண்டிருக்கிறேன். காத்திரு. எனக்காக கூடிய விரைவில் உன் அருகில் நான் வருவேன். உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வேன்.
தளராதே, தயங்காதே, என்றும் என் நிழலில் நீ, உன் அன்பில் நான். நாளைய விடியல் உனக்கானது. எனக்காக காத்திரு. எந்த வடிவிலாவது உன் அருகில் நான் வந்து சேர்வேன் மகனே. முதலில் உனக்குள் இருக்கும் பரம சக்தியை எழுப்பு. உனக்குள் இருக்கும் சக்தி நீ உணராத ஒரு பிரபஞ்ச சக்தி. நான் சிவன், அழிவின் கடவுள், உயிரின் ஆதாரம், ஆன்மீகத்தின் வெளிச்சம். நீ உன்னுள் இருக்கும் உண்மையான சக்தியை கண்டுகொண்டு இந்த உலகத்தை வெல்ல வேண்டும். உன்னுள் ஒரு பிரம்மாண்டமான தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அதை வெளிச்சமாக்குபவன் நீ. அதை அணைக்கக்கூடாது. உன் உடம்பு ஒரு கோயில், உன் மனது ஒரு யாகசாலை. அதில் எரியும் தீபம்தான் உன் ஆன்மா. அந்த தீபம் எப்போதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். நான் உன்னுள் இருக்கிறேன். நீயே சிவனின் ஒரு பகுதி. துன்பம் உனக்கு பாடம் கற்பிக்க வந்த ஆசான். மகனே, உன் வாழ்க்கையில் வரும் துன்பம் அது உன்னை அழிக்க வரவில்லை. அது உன்னை வெற்றிக்கே தயார்படுத்த வந்திருக்கிறது. நான் உலகத்தின் நஞ்சையே குடித்தேன். நீ வாழ்வின் சிறிய துன்பங்களை கண்டு ஏன் பயந்து ஓடுகிறாய்? துன்பம் உன்னை தகர்க்காது, அது உன்னை உன்னதமாக்கும். அது உன்னுள் புதைந்திருக்கும் தெய்வீக சக்தியை வெளிச்சம் காட்டும். ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது உன்னுள் புதிய சக்தியை உருவாக்கும். நீ சிதறுவதற்காக துன்பம் வராது, உன்னை திருத்துவதற்காக வரும். துன்பம் ஒரு ஆசிரியன், அதை எதிர்கொள். அதிலிருந்து பாடம் கற்று முன்னேறு. நீ இழந்ததிலே உன் வெற்றி பிறக்கிறது. உலகம் சத்தமாக இருக்கலாம், ஆனால் உலகம் உன்னிடம் பதில் கூறாது. பதில்கள் அமைதியில் இருக்கும். அமைதி என்பது வெறும் சப்தமற்ற நிலை இல்லை. அது பிரபஞ்சத்தின் உண்மையான குரல். நீ உன்னுள் அமைதியாக உட்காரு. அங்குதான் நான் இருக்கிறேன். அங்குதான் பிரபஞ்சமும் உன்னிடம் பேசும். அமைதியில்தான் இளமை, புத்துணர்வு மற்றும் வாழ்க்கையின் ரகசியங்கள் அடங்கி இருக்கின்றன. பயம் ஒரு நிழல், அது உண்மை அல்ல. நிழலை பார்த்து யார் பயப்படுகிறார்கள்? நீ பயத்தை நேராக பார்த்தால் அது ஓடிவிடும். உனக்குள் ஒரு சிவம் எரிகிறது. அது உன்னை கட்டுப்படுத்த முடியாது. பயந்த போது நான் சிவனின் குழந்தை என்று சொல்லிக்கொள். பயம் என்பது உன் மனதில் மட்டுமே இருக்கும். உண்மையில் நீ பயத்தை எதிர்கொண்டால் அது மறைந்துவிடும். மகனே, ஏன் நீ பழையதை பிடித்துக் கொண்டு நிற்கிறாய்? உனக்கு தேவையில்லாததை விட்டுவிடு. பழைய துன்பங்களை, பழைய பிணைப்புகளை, பழைய பயங்களை அனைத்தையும் விடு. விட்டுவிட்டால் தான் நீ மேலே உயர முடியும். வாழ்க்கை ஒரு நதி. அதை தடை செய்ய நினைக்காதே. அதை ஓடவிடு. அதிகமான பிணைப்புகளை விடு. உனக்கு தேவையில்லாதவற்றை கட்டிக்கொண்டு நிற்காதே. துன்பத்தை தள்ளி போடு. அது உன் எதிர்காலத்தை நிர்மாணிக்க விடாது. நீ முன்னேற வேண்டும் என்றால் பழையதை விட்டுவிடு. மகனே, நீ எங்கு சென்றாலும் என்னை நினைத்துக் கொண்டே இருப்பதால் தான் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் உயிரிலும் மூச்சிலும் மனதிலும் நான் கலந்திருக்கிறேன். உன்னை யாரும் தனியாக விட்டுவிட மாட்டார்கள். நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எதுவும் பயப்பட தேவையில்லை. உன் வெற்றிக்கு நான் உன்னோடு துணை நிற்கிறேன். நீ நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். நீ வெற்றி பெறுவாய். எழு, போராடு, வெற்றி கொள். நான் உன்னோடு இருக்கிறேன். புதிய வாழ்க்கையை தொடங்கு. மகனே, மகளே, எனது பிள்ளையே, நீ எவ்வளவு துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். நீ அழுததையும் உன் மனது உடைந்ததையும் இருட்டில் தனியாக தவித்ததையும் நான் பார்த்தேன். ஆனால் கேள், நீ இப்போது வீழ்ந்து விட்டாய் என்று நினைக்கிறாயா? இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ கைவிடும் வரை நான் உன்னை கைவிட மாட்டேன். நீயே உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். உன் உள்ளத்தில் ஒரு தீபம் எரிகிறது. அந்த ஒளியை நீ உணர வேண்டும். உன் துன்பம் முடிவு இல்லை, அது ஒரு புதிய தொடக்கம். உன் வாழ்க்கையில் நடந்ததையெல்லாம் நினைத்து கண்ணீரோடு இருக்கிறாயா? நீயே நினை, ஏன் இப்படி நடந்தது என்று. நீயே கேள், ஏன் இந்த துன்பம் வந்தது என்று. துன்பம் உன்னை அழிக்க வந்தது இல்லை, அது உன்னை உன்னதமாக்க வந்திருக்கிறது. இன்று நீ அழுகிற நிலை உன் வாழ்க்கையின் கடைசி அத்தியாயம் அல்ல. இது ஒரு புதிய தொடக்கத்துக்கான முதன்மை பக்கம். அதை நீயே எழுத வேண்டும். உனக்குள் இருக்கும் சிவசக்தி அதை எழுதச் செய்யும். இன்று நான் வீழ்ந்திருக்கலாம், ஆனால் நாளை நான் எழுவேன். சிவபெருமான் எனக்குள் இருக்கிறார். நான் தனியாக இல்லை. நீ அழுகையில் நான் உன்னோடு இருக்கிறேன். ஆனால் நீ எழும்பும் போது நான் உன்னில். துன்பம் உன்னை தகர்க்கவில்லை, அது உன்னை தட்டி எழுப்புகிறது. நான் சிவன், உலகின் நஞ்சையே குடித்தவன். அந்த நஞ்சு என்னை அழிக்கவில்லை, அது என்னை நீலகண்டனாக்கியது. உன் வாழ்க்கையில் வரும் நஞ்சும் உன்னை அழிக்காமல் உன்னை மகத்துவம் அடைய செய்யும். நீ துன்பத்தை எதிர்கொண்டால் உன்னிலிருந்து உன்னதமான மனிதன் வெளிப்படும். நீ துன்பத்தை எதிர்கொண்டால் உன்னிலிருந்து உன்னதமான மனிதன் வெளிப்படும். ஓம் நமச்சிவாய.